ஒருத்தர் நிறைய சொத்துக்கள் வாங்கி குவிக்கணும்னா செவ்வாய் திசை நல்லா செவ்வாய் நல்லா இருக்கணும். நடக்காது. செவ்வாயை எல்லாரும் தோஷம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. செவ்வாய் ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்கா இருந்து 7ல் இருந்தால் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நிறைய சேரும். செவ்வாய் தான் பூமிக்காரகன். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ப்ராப்பர்ட்டி வாங்கவே முடியும். செவ்வாய் நல்லா இல்லைன்னா சொந்த வீடு இருந்தால் கூட வாடகை வீட்டில் இருப்பான். சொந்த வீடு அமையாது, அமைஞ்சாலும் அதில் குடியிருக்க முடியாது. அதனால் செவ்வாயை நம்ம அதோட தோஷத்தை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒன்லி அட் தி டைம் ஆஃப் மேரேஜ் தான். அது திருமண பொருத்தத்துக்கு தான் செவ்வாய் தோஷம் பார்க்கணும். மற்ற நேரத்தில் செவ்வாய் 7ல் இருக்குது 4ல் இருக்குன்னா அது யோகம். அது செவ்வாய் யோகம். செவ்வாய் நல்லா இருந்தால் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். லைஃப் லாங் அது இவங்களை காப்பாற்றும். அந்த மாதிரி நான் சில பேர் ஜாதகம்லாம் பார்த்துருக்கேன். ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்றது உண்மையா? உண்மை இல்லை சார். அதெல்லாம் ஆண் மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம். பின் மூலம்னு சொல்லியிருக்காங்க. அது பெண் மூலம்னு யாரோ குறும்புத்தனமாக மாற்றிட்டாங்க. ஒரு ராஜாவுக்கு மூலமாக இருந்தால் மூலம் அரசாளும், ராஜா விடுவார். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதுலேயும் 4ஆம் பாதமாக இருந்ததுன்னு வச்சுங்க, பின் மூலம்னு சொல்லுவாங்க. அதை மூலம் 4ஆம் பாதமாக இருந்தால் அவருக்கு பின் மூலம். பின் மூலம் எதிரிகள் நிர்மூலம். ஆண் மூலம் அரசாளும், பின் மூலமாக இருந்தால் எதிரிகள் நிர்மூலம். அதை ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு நம்ம ஆளுங்க மாற்றிட்டாங்க. தப்பு. அது அப்படிலாம் கிடையாது. இந்த திருத்தத்தையே இப்போ எல்லாரும் சேர்ந்து பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லா ஜோசியர்களும் சேர்ந்து பதிவு பண்ணலாம் இதை. ஆமாம், நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, நான் போல்டாக இதுதான் விஷயம்னு சொல்கிறேன். மற்றவங்களும் சொல்லணும். ஏன்னா இதனால் பல பேர் பாதிக்கப்படுறாங்கல்ல. மூலத்தினால கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க சார். 32 வயசு 35 வயசுலலாம் பெண்களுக்கு கல்யாணம் ஆகலை. என்னன்னு கேட்டால் மூலம் யாருமே பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற அந்த இது எங்கிட்டயே நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரிலாம் அது நம்ம சொசைட்டியில் சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது சார். ஜோதிடத்திலே நிறைய மூட நம்பிக்கை உண்டு. மூலம் பற்றின மூட நம்பிக்கை, ஆயில்யத்தை பற்றி ஒரு மூட நம்பிக்கை. ஆயில்ய நட்சத்திரம் பொண்ணுக்கு இருந்தால் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறது, அது ஒரு மூட நம்பிக்கை. அது அப்படிலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் மனைவிக்கு ஆயில்யமாக இருந்தால் கணவனுக்கு பெரிய யோகம். பெரிய பெரிய விஐபி விவிஐபி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் ஆயில்யமாக இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பெரிய போஸ்டில் இருப்பார். அதனால் ஆயில்யம் பெண்ணுக்கு இருந்தால் கணவனுக்கு யோகம். ஆனால் அதெல்லாம் யாரும் எடுத்து சொல்ல மாட்டேன்றாங்க. அதை யாரும் நம்பவும் மாட்டேன்றாங்க. நம்புறதுக்கே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்ப வைக்க வேண்டியிருக்கு. ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில் இருக்கவங்க திருமணம் செய்து கொள்ளலாமா? அதோட சிறப்பாக இருக்காது. குழந்தை குறையோட பிறக்குது. அப்படியா? ஆமாம். ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் பிறக்கிற குழந்தைகள் கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன டிஃபெக்டோட பிறக்குது. அதனால் 7வது ராசி தான் எல்லாருக்குமே பெஸ்ட்டு சொல்லுவாங்க. அவங்க ராசிக்கு 7வது ராசியில் பண்ணிட்டா அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். சமசப்தமம் அப்படின்னு சொல்கிறது அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரே கோத்திரத்திலே திருமணம் செய்து கொள்வது சர்வசாதாரணமாக நடக்குது. ஒரே கோத்திரமாக இருந்தால் சிஸ்டர் ஆகிடுவாங்க. ஆமாம், ஆனாலும் திருமணம் செய்து கொள்வது சர்வசாதாரணமாக பண்ணக்கூடாது, தவறு. சகோதரன் சக கோத்திரம் ஒரே கோத்திரமாக இருந்தால் அவங்க பிரதர் சிஸ்டர் ஆகிடுறாங்க. அது திருமணம் செய்கிறது தவறு. இப்போ பொதுவாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னொரு போக்கு என்ன இருக்குன்னா, மணமகன் வயசு கம்மியாக இருக்குது, மணமகள் வயசு அதிகமாக இருக்குது. அது போன்ற ஏற்றத்தாழ்வுகள் திருமண வாழ்வை பாதிக்காதா? பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். ஆயுள் குறையும்பாங்க. ஆணுக்கு வயசு கம்மியாக இருந்தால் ஆயுள் குறையும்பாங்க. பெண்ணு எவ்வளோக்களவு இளையவனாக இருக்காளோ அவ்வளோக்களவு ஆணுக்கு ஆயுசு நீட்டிப்பு. தன்னோட நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அவங்க ரொம்ப வருஷம் வாழ்வாங்க. வயசு வித்தியாசம் நிறைய இருக்கணும். பெண்ணு சின்னவளாகவும் ஆண் மூத்தவராகவும் வயசு வித்தியாசம் ஒரு 7 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் வித்தியாசம் இருக்கலாம். அப்படி எவ்வளோக்களவு அதிக வித்தியாசம் இருக்கோ அவ்வளோக்களவு அவங்க நீண்ட நாட்கள் 2 பேருமே நல்லா இருப்பாங்க. ஆணுக்கு ஆயுள் விருத்தி சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா. இந்த ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு குருநாதர் அப்படின்னு யாரையாவது நினச்சிருக்கீங்களா, இல்லை நீங்களா கற்றுக்கல? நான் சுயம்பு தான். நானே தான்